இனி எவனாவது தங்களோட அரசியல் லாபத்துக்காக இஸ்லாமிய வெறுப்பை உண்டாக்குற பெயர்ல மாடு எங்கட தெய்வம், மாடை அறுக்கக்கூடாது, மாற்றச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாற்றச்சி சாப்பிட்றவங்களை துன்புறுத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இனி நினைச்சு கூட பார்க்காத மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க கொல்கத்தா முஸ்லிம்கள். அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த முறை குர்பானி கொடுக்குற ஹஜ் பெருநாளைக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு மாடு அறுக்கிற விஷயத்துல நிறைய கட்டுப்பாடுகளை போட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம். இவங்க இந்த கட்டுப்பாடு எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கட்டுப்பாடு எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க. எப்படின்னு சொன்னாங்க, இமாம் அறிவிக்கிறார் எப்படின்னா, இனி நாங்க மாடை அறுக்க போறதே இல்லை, எங்களுக்கு மாடு வேணாம், நீங்க மாடை ஒரு தெய்வமா வணங்குறீங்க, நாங்க அதுக்கு மரியாதையை கொடுக்குறோம், சோ மாடு நாங்க அறுக்க போறது சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா குர்பானிக்கு மாடு தான் கொடுக்கணும்னு இல்லை. சோ இதால அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் அங்க பெரிய புயலே கிளம்புது. ஏன்னா இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு முஸ்லிமாக்கள் மாடு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய இந்து மக்கள் மாடுகளை வளர்த்திருக்கிறாங்க. இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததோட எல்லாருக்குமே பெரிய இடியா உழுது. அதோட எல்லாரும் தங்களோட மாட்டை தூக்கிட்டு ரோட்டுக்கு வராங்க. ரோட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கதறாங்க, நான் இந்த மாட்டை வளர்த்து வித்து தான் எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண இருந்தேன், என் அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கதறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி அரசு திணறி போகுது. அங்க இருக்கக்கூடிய கொல்கத்தால இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு, தயவு செஞ்சு நீங்க வாங்கிக்கங்கப்பா, நாங்க இனி உங்களை அந்த கட்டுப்பாடெல்லாம் விதிக்க மாட்டோம், உங்களுக்கு நாங்களே பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த மாடை அவங்ககிட்ட இருந்து வாங்க வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு முடிவு இலங்கையில கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா குர்பானி அறுக்கிற கட்டங்கள் வார நேரத்தில் இந்த குர்பானிக்கு மாடு அறுக்கிற நிலைமைகள் வாரப்போ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற நிலைமை கண்டினியூவா இருந்துகிட்டு தான் இருக்கு காலங்காலமா. சோ முஸ்லிம்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் விளங்கும் முஸ்லிம்கள் மாடு அறுக்கலன்னா என்னென்ன நஷ்டம், என்னென்ன பிரச்சனைலாம் நாட்டுல வரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் விளங்கும். இந்த எடுத்திருக்கிற இந்த முடிவை இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஸ்ரீலங்கால எல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இப்ப இந்து மக்கள், அங்க இருக்கிற இந்து மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியல் லாபத்துக்காக இவங்க உருவாக்குறது, இந்த இஸ்லாமிய வெறுப்பலாம்ங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. மாடு உங்களோட தெய்வம், நாங்க அதை மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக எங்களை மாடு சாப்பிடக்கூடாது, அறுக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே முட்டாள்தனம். அது யாரோ அரசியல் லாபத்துக்காக இந்த இஸ்லாமிய வெறுப்பையெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்கிறத இப்ப அங்க இருக்கிற மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மக்களும் உணரணும். ஏன்னா இந்த இஸ்லாமிய வெறுப்பு, இந்த மதவரி, அதே மாதிரி இந்த இனங்களுக்கு இடையில கலவரத்தை உண்டாக்குறது எல்லாமே ஒரு அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான்.